நண்பர்களே, உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும், செப்டம்பர் மாதம் என்று நினைக்கிறேன். தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சாரத்திற்கு சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். மறக்கக்கூடிய சம்பவமா அது? அந்த சம்பவத்தின் போதும் காவல்துறைக்கு பொறுப்பான, உள்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்தித்து, நான் சிறப்பான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், இந்த 41 பேர் இறந்ததற்கு இந்தந்த காரணங்கள் தான், இதில் காவல்துறைக்கு பொறுப்பு இல்லை, காவல்துறை நல்லா தான் பாதுகாப்பு, ஏதோ ஒரு காரணம், ஒரு முதலமைச்சர் தான் விளக்கத்தை கொடுக்கணும். அந்த கரூர் சம்பவத்திற்கு பத்திரிகையாளர்களை சந்தித்தது யார் என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சட்டம் ஒழுங்குக்கு சம்பந்தமே இல்லாத அமுதா IAS, அப்போது சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த ஒரு அதிகாரி, டிஜிபி திரு வெங்கட்ராமன் ஆகியோர் உட்கார்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார்கள். அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து அந்த விசாரணை ஆணையம் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து வீடியோவெல்லாம் போட்டு போலீஸு கரெக்டாக பாதுகாப்பு கொடுத்துச்சுங்க. இத்தனை போலீஸ் இருந்தாங்க அந்த இடத்துல. இந்த விஜய் ரசிகர்கள் பூரா மரத்தில் தவுனாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் தவுனாங்க, இது மேலே ஏறினாங்க, அது மேலே ஏறினாங்க, அதனால தாங்க நடந்துச்சுன்று. அந்த சம்பவத்துக்கு காவல்துறை காரணமே இல்லை, விஜய் தான் காரணம், விஜய் ரசிகர்கள் தான் காரணம் அப்படின்னு அப்போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார்கள்.